வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது ஒரு சூப் அண்ட் சாலட் வரிசையில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சூப். என்னென்னு கேட்டேன்னா, கேரட் ஜிஞ்சர் பாதாம் சூப். என்ன ஏதோ புதுசாக சொல்லிகிட்டு இருக்கேங்கிறடா. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப். அட் த சேம் டைம் ப்ரோட்டீனும் இருக்குது. அதில் கேரட் விட்டமின் ஏ இதுலேயும் இருக்குது, ஆல்மண்ட்லேயும் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான சூப். இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நான் இப்போ இதில் வந்துட்டு ஆலிவ் ஆயில் தான் ஒரே ஒரு ஸ்பூன் விட போகிறேன். உங்களுக்கு ஆலிவ் ஆயில் முடியும்னா வாங்கி விடுங்கோ. இல்லை எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவா அமுல் பட்டரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு ஸ்பூன், 1.5 ஸ்பூன் கிட்ட போடுறேன். அதாவது நல்லா ஒரு 1 இன்ச் கிட்டக்க இருக்கிறது நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி போடுங்களேன். இதே மாதிரி இது கேரட் தோல் சீவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு டொமேட்டோ, பெங்களூர் டொமேட்டோ ஒன்றே ஒன்று அப்படியே போடுறேன். இதில் ஒரு 10 பாதாம், இன்னும் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றணும். ½ லிட்டர் தண்ணி விட்டுருக்கேன். இப்போது இந்த ஜக் 1 லிட்டர் இதில் கரெக்டாக 1/2 விட்டுருக்கேன் பாருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்டக்க பெப்பர் பொடி மூடி இது வந்து ஒரு 4 விசில் வரட்டும். அதுக்கப்புறமா தண்ணி வடிகட்டி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த கேரட் ஜிஞ்சர் ஆல்மண்ட் சூப்போடு பார்க்க போகிற சாலட் என்னென்னு கேட்டிங்கன்னா, சனா சாலட். சனா சாலட் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த காபூல் சனா இருக்கும் இல்லையா, நம்மளாம் சனா மசாலா பண்ணுவோமே, அதை வந்து ஒரு 8 ஹவர்ஸ் வெந்நீர் விட்டு ஊற வச்சுட்டு நல்லா ஒரு 5-6 விசில் வாங்கி எடுத்துருங்கோ. ரொம்ப ஃபர்மாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மசிஞ்சும் இருக்கக்கூடாது. ஒரு 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 என்ன கேட்டேன்னா, ஏன்னா ரொம்ப மசிஞ்சுட்டுனா நீங்கள் கலக்கிறதே இந்த சனா உருவம் இல்லாமல் போயிட்டுனா நல்லா இருக்காது. ஸோ ஒரு 6-7 விசில் வாங்கினாலே போகும். நான் இதுக்கு உப்பு போடலை, உப்பு போடாத தான் வேக வச்சுருக்கேன். உங்கள் சௌகரியம் உப்பு போட்டேன்னா நல்லா 10 விசில் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ இது என்னன்னு கேட்டேன்னா, அந்த ஊற வச்சு வேக வச்ச சனா. இது எவ்வளோன்னு கேட்டேன்னா, நான் ஒரு 100 கிராம்ஸு இதை ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது, வெள்ளரிக்காய் பொடி பொடியாக நறுக்கினது, கேப்சிகம் பொடி பொடியாக நறுக்கினது. இது ஒரு கேப்சிகம், நான் இதில் ஒரு 3/4 பாகம் எடுத்துக்கிறேன். இது என்னென்னு கேட்டீங்கன்னா, செரி டொமேட்டோன்னு கிடைக்கும். இது இல்லைன்றவா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மல் டொமேட்டோவே நீங்கள் வாங்கி போடலாம். இதே மாதிரி இது ரெட் கேப்சிகம், இதுவும் ஒரு 1/2 கப் எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் இந்த பிளாக் சால்ட் போடுறேன். 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா. அதேமாதிரி ஆலிவ் ஆயில். இது ஆப்ஷனல், விட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வேண்டாங்கிறவா எங்கள்கிட்ட இல்லை, வேண்டாங்கிறவா விட்டுருங்க. 2 டீஸ்பூன் விட்டுருக்கேன். கடைசியாக எலுமிச்சம்பழம் ஒரு பழம். இதில் இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பெப்பர் பொடி, ஃப்ரெஷ் பெப்பர் பொடி பண்ணி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை. ஜோரான இந்த சாலட் ரெடி ஆகிடுது.
ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் அந்த செரி டொமேட்டோலாம் கிடைக்கலன்னா நார்மல் பெங்களூர் டொமேட்டோ நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க போதும். ரொம்ப ஜோராக இது இருக்கும். எல்லோரும் நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க. இந்த சாலட் ரெடி. திருப்பி இப்போ சூப்பை அரைச்சிட்டு பார்க்குறேன். ஸோ நம்ம வேக வச்ச இந்த இஞ்சி, கேரட் அண்ட் பாதாம் இது நல்லா மூணு அரைச்சி எடுத்துன்னுட்டேன். அதில் விட்டுருந்த தண்ணி வடிகட்டி இதை எடுத்துட்டுருக்கேன். இதை மட்டும் நல்லா அரைச்சிருக்கேன். இதை திருப்பி குக்கரில் ஆட் பண்ணலாம். எஸ், ஒரு தக்காளி, அந்த தக்காளியோட தோலையும் எடுத்துகிட்டு அரைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக் கன்சிஸ்டன்சியாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நம்ம போட்டிருக்கிற உப்பெல்லாம் போருமான்னு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும். கொத்தமல்லி கொஞ்சமாக ஒரு தழை போட்டுக்கோங்க. அதில் கலரே என்ன அழகாக இருக்குல்ல, கேரட்டோட கலர். நம்ம இதில் வந்து எலுமிச்சம்பழம் புழிய முடியாது, அதனால தான் ஒரே ஒரு டொமேட்டோ இதில் ஆட் பண்ண சொன்னேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப் இதுவும். ஸோ ஒரு கொதி வந்துடுத்து. நீங்கள் சர்வ் பண்ணிவிட்டு மேலே வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெப்பர் பொடி, உப்பு, பட்டர் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறது உங்கள் சௌகரியம். அடுப்பை அடைச்சிடுறேன். கேரட் ஜிஞ்சர் பாதாம் சூப் ரெடி. அண்ட் சனா சாலட். இதில் உங்களுக்கு விருப்பப்படுறவா பன்னீரும் கூட நீங்கள் கட் பண்ணி போட்டு பண்ணிக்கலாம். பன்னீரும் ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் ரிச், உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த சாலட் இதெல்லாம் சாப்பிட்றது. ஸோ கேரட் ஜிஞ்சர் பாதாம் சூப் ரெடி. சாலட் வந்து சனா சாலட் ரெடி ஆகிடுது. ஸோ இது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிச்சயமாக ரொம்ப எல்லோரும் விரும்பி சாப்பிடுவேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.